கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருநாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் நல்லவர். நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த வாரத்திலும் நடைபெற வேண்டிய எல்லா கூட்டங்களும் அதனுடைய நாள் நடைபெறும். குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தது போலவே இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நமக்கு கர்த்தருடைய ராப்போஜன ஆராதனை. நல்ல கவனித்து கொள்ளுங்கள். சில மாதங்களாக நமக்கு நடத்த முடியாமல் தடைபட்டிருந்த வேலை நடைபெற்றதுனால இந்த மாதம் முதல் மறுபடியும் அதை நம்ம ஆசரிக்க போகிறோம். நல்ல கவனித்து கொள்ளுங்கள். ஞான ஸ்நானம், அதாவது முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு ஆளு கூட என்ன செய்யக்கூடாது, நான் ஆயத்தம் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடாது. முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் எடுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வரிக்கு நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். இதுக்கே ஆயத்தம் இல்லைன்னா இயேசு வருகையில் நம்ம என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. என்னென்ற இயேசு சொன்ன, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, அவனே தான் நான் கடைசி நாளில் என்ன செய்வேன், எழுப்புவேன். அதாவது ராப்போஜனத்தில் பங்கு பெறாவிட்டால் உயிர்த்தெழுதல் கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் எப்போ என்னன்னு சொல்ல முடியாது. அடுத்த மாதம் எடுக்கலாம், அடுத்த வருஷம் எடுக்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ராப்போஜனத்தை அலட்சியப்படுத்தினால் உயிர்த்தெழுதல் கிடைக்காது. என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? உயிர்த்தெழுதல் கிடைக்காது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய பழைய யெகோவா ரட்சக சபையின் ஸ்தாபகர் பாஸ்டர் தேவசுந்தர ஐயா அவங்க சில மாதங்கள் பலவீனத்தினால வெளியே போக முடியாததுன்னு கர்த்தருடைய ராப்போஜனம் எடுக்க முடியாதபடி இருந்தாங்க. போகும்போதெல்லாம் சொல்ல, அவங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், இவ்வளோ பெரிய பரிசுத்தவான். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தருடைய பந்தி என்ன செய்தவ, கொடுத்தவ. பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான முறை கர்த்தருடைய ராப்போஜனத்தை பங்கு பெற்றவ. அவரே சொல்கிறார், ஐயோ எனக்கு 2-3 மாதம் ஆகிட்டே இயேசுதாஸ், எப்படியாவது என்ன செய்ய வெளியே வர முடியல. நம்முடைய சபையில் அப்பந்தான் புது ராப்போஜனம் நடக்கிறது. ஜனவரி 1 வாரம் நான் சொன்னேன், இங்கே முடிஞ்ச உடனே தான் வருவேன். ஒரு கொடுத்துருன்னு அவங்களுக்கு இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பெரிய பரிசுத்தவன். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா, இதனோட மகிமையை ருசிக்கணும். ஆகியனால சாக்கு போக்கு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் காலத்தை கடக்கக்கூடாது. நல்ல ஒரு வாய்ப்பு. 6 மணிக்கு ஆரம்பிக்கும் பாருங்கள். சீக்கிரமாக உங்களை அனுப்பி விடலாம். நீங்கள் கடந்து வாருங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்க வேண்டிய தேவ சமத்து கெஞ்சுங்க, ஆளுங்க. பாருங்கள், ஜெபிங்க, ஜெபத்தோடு போங்க, ஜெபத்தோடு வாங்க. நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய இந்த பிரைஸ் டிவிக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை கொடுக்காதவர்கள் அருமையான சகோதரர் ஜான்சன் அல்லது தம்பி சூர்யாவோட கையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பிரைஸ் டிவி ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கிளை ஊழியம் திருநெல்வேலி ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். படந்தாலு மூட்டில் உள்ள ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். அங்கே கடந்த வாரத்தில் சில தடைகள் வந்திருக்கிறது. அது ஒரு வீட்டில் தான் நடைபெறுகிறது. சீக்கிரத்திலே தனியாக ஒரு இடம் அதுக்கு வேணும். சில ஊரில் சில ப்ராப்ளங்கள் வருகிறது. நம்ம ஜெபித்தால் நிச்சயமாக அது மாறும். ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். அதே போல் நம்முடைய ஆலய கட்டுமான வேலையில் இதுவரையிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களால் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அது இப்பொழுது வேலை நேற்றைய தினம் வரையும் நடந்தது. நேற்றைக்கு நம்முடைய சகோதரர்களை பார்த்து சொன்னேன், அடுத்த வாரம் நீங்கள் வர வேண்டாம், ஜெபியுங்க, கர்த்தர் வழிகளை திறந்து அடுத்து பார்ப்போம் சொல்லி கொத்த வேலை நேற்றையோடு என்ன செய்திருக்கிறோம், தற்சமயத்துக்கு நிறுத்தி வைத்திருக்கிறோம். இனி ஏனென்றால் மேலே கூரை போடணும். கூரை போட முடியாது. கூரை போடணுமானா உடனடியாக 5 லட்சம் ரூபா வேணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நேற்று வரையிலும் வேலை செய்ததில் 5 லட்சம் ரூபா பற்றாக்குறையில் நிற்கிறது. ஆகினால நேற்றுக்கு அவருடைய தற்சமயத்துக்கு என்ன செய்திருக்கிறோம்,
வேலையை நிறுத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் மேலே பார்த்தா தெரியும். ஆமே, அந்த ஷீட்டு போட வேண்டிய அந்த ஸ்ட்ரெச்சர் அதெல்லாமே ஒரு பாதி தாண்டி அப்படி நிற்குது. இன்னும் மீதி உள்ள பகுதி போடணும். பாருங்கள், அதுக்கு இன்னும் குறையாமல் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஷீட் எடுக்கணும். ஷீட்டும் கொஞ்சம் கம்பியெல்லாம் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக தேவை. நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் ஜபத்தை கேட்பா. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம். ஆமாம், கட்டுமான வேலைக்கு கொடுக்குற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஏற்கனவே திராணிக்கு மிஞ்சி கொடுத்திருக்கிறாங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் வழிகளை திறப்பாராக. கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வாராக. ஓ, வானத்தை திறப்பீராக, பண்டகசாலை திறப்பீராக, நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இன்றைக்கு முதல் வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மூத்த மகன், அருமையான சகோதரருடைய மூத்த மகன் பிறந்த நாள் அவனை ரட்சிக்கணும் ஆண்டவர். அதே போல் வேறு யாராவது இன்னும் திருமண நாள் இந்த வாரத்திலே திருமண நாள், வெரி குட். ஆமாம், அநேக குடும்பம், நிறைய குடும்பம் இந்த வாரத்தில். ஆமாம், கர்த்தர் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் இணைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்போமா? சபையாராக இணைந்து ஆமாம், ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலே இத்தனை பேரை ஸ்தோத்திரம் சொல்லும்போது எவ்வளோ ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். ஓ ராபா ஷம்பாலா தெரிக்கதாராபா ஷதராபாலாபா. பரிசுத்த பிதாவே, பிறந்த நாளை காண்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. அற்புதமான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நம்முடைய அனுக்கிரகத்தின் வல்லமை, இரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும். திருமண நாளை முன்னிட்டு எழும்பி நிற்கின்ற நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய அபிஷேக கரம் நீட்டப்படுவதாக. இந்த ஆண்டின் நன்மைகள், இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் மேல், அவருடைய தலைமுறைகள் மேல் வைத்திருக்கின்றன. நீ நினைத்திருக்கிற நினைவுகள் சம்பூர்ணமாய் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், கற்பங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே அப்பா, பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எல்லா குடும்பங்களையும் அந்தந்த காலங்களில் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணோம், வாழ்ந்திருக்க பண்ணோம், செழித்தோங்க பண்ணோம். வானத்துக்குரிய சகல நன்மைகளை கர்த்தர் தாரும். சபையாராக இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கால வேளையிலும் சில நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்தானே 2025 வருஷம் வந்தது போல இருந்தது. ஒரு மாதம் என்ன செய்தாச்சு, முடிந்து போயிடுச்சு. நம்ம ஒரு புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த தலைமுறை ஒரு பெரிய பாக்கியம். இனி ஒரு கொஞ்சம் தலைமுறைகள் இப்படிப்பட்ட ஒரு பிப்ரவரி மாதத்தை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பிப்ரவரி மாதத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நீங்கள் கேலண்டரில் பார்த்தா தெரியும். எல்லாம் பாருங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் திங்கக்கிழமை, இப்படி நாங்கள் என்ன காண முடியும். மற்ற பிப்ரவரி மாதத்தில் அப்படி இருக்காது. இனி இதே மாதிரி ஒரு பிப்ரவரி மாதம் மரணமானால் 826 ஆண்டு தாண்டணும். எத்தனை ஆண்டு? 826. அப்போ இந்த தலைமுறையில் வாழ்கிற நமக்கு இந்த மாதம் ஒரு பெரிய விசேஷமான மாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல் விழிப்புணர்வுக்காக ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். காரணம், நம்முடைய தலைமுறைகளின் மேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்குமே நம்முடைய தலைமுறைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அனுகூலங்கள் இல்லை. ஏமாற்றுகிற உலகம், வஞ்சிக்கிற உலகம்,
ஆமே, அது ஆவிக்குரிய உலகத்திலும் சரி, பாருங்க, மற்ற உலக பிரகாரமான நிலைமையிலும் சரி, ஸ்கூலுகளும் சரி, காலேஜிலும் சரி, எங்கே போனாலும் நம்முடைய பிள்ளைகளிலுமே பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை வசீகரிப்பதற்கு விதவிதமான பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு வகை ஒரு ஸ்வீட் வந்திருக்கிறது. பிள்ளைகள் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய அளவிலும் அவங்க பிள்ளைகள் ஒரு முறை டேஸ்ட் பண்ணினாலே திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, அவங்க அதை விரும்பி கேட்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. நீங்கள் பாருங்கள், இதுதான் மாடல், இது ஒரு கலர், இது பல வகை கனி வகைகளுடைய அந்த டேஸ்ட்டில் வரும். பிள்ளைகள் ரொம்ப விரும்புகிற அளவுக்கு வரும். பிள்ளைகளும் கவனித்து கொள்ளுங்க, எல்லா பிள்ளைகளும் கவனிங்க. ஆமே, உங்கள் ஸ்கூலுகளுக்கு முன்பாக இது விற்கும். மேக்சிமம் ஸ்கூலுகளுக்கு முன்னே உண்டு, காலேஜுக்கு முன்னே உண்டு. எக்காரணத்தை கொண்டு எந்த பிள்ளைகளும் இது என்ன செய்யக்கூடாது, வாங்கவோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகமாகாதவர்களோ யார் தந்தாலும் இதை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஸ்பெஷலாக சொல்லுகிற இப்படிப்பட்ட இதெல்லாம் பிள்ளைகளை வசீகரிப்பதற்கு இப்படி பொம்மை வடிவில் ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்தா பிள்ளைகள் ஈஸியாக என்ன செய்வாங்க, வாங்க. இதுக்குள்ளே பயங்கரமான போதை இருக்கிறது. பிள்ளைகளை போதைக்கு அடிமைப்படுத்துகிற போதை இருக்கிறது. பயங்கரமான விஷத்தன்மை இதுக்குள்ளே இருக்கிறது. பயங்கர டேஸ்ட்டு, பபிள் கம் மாதிரி இருக்கும், பபிள் கம் மாதிரி. அதை சாப்பிட அதை பிள்ளைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நூதனமாக இப்போ புதுசாக வந்திருக்கிற புதிய வரவு, ஒரு புதிய என்ட்ரி. அதனால பேரண்ட்ஸும் கவனித்து கொள்ளுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது, பிள்ளைகள் உங்களை ஏமாற்றுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கி தாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்க வைப்பாங்க. பேரண்ட்ஸும் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளும் கவனமாக இருக்கணும். ஸ்பெஷலி பிள்ளைகள் ஸ்கூல்லே பாருங்கள், பர்த்டே அதுக்கெல்லாம் சொன்னால் பேரண்ட்ஸ் தருகிற ஸ்வீட்டே தான் கொண்டு போகணுமே தவிர நீங்களாகவே போய் ஸ்கூலுக்கு கடைகளில் போய் என்ன செய்யக்கூடாது, ஸ்வீட்டு வாங்கிட்டு போகக்கூடாது. பெற்றோரும் கவனித்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு ரூபா கொடுத்து நீ போய் கடையில் வாங்கிட்டு போ, அப்படியானா நீங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறீங்க, கெடுக்கிறீங்க. அப்படி கண்டிப்பாக பர்த்டேக்கு ஸ்கூலில் ஸ்வீட்டு கொண்டு போய் தான் ஆகணும் என்று சொன்னால் நீங்களே என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். ஆமே, டீச்சர் தராத எதுவுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஸ்வீட்டு அந்த பர்த்டேன்னு சொல்லி மற்றபடி எந்த ஒரு பொருளும் எந்த ஃப்ரெண்ட்ஸோ யார் தந்தாலும் வாங்கக்கூடாது. பாருங்கள், பிள்ளைகள் கவனித்து கொள்ளுங்க. எந்த பிள்ளைகளும் உங்கள் வீட்டிலும் வச்சு வாங்கிட்டு வரக்கூடாது. இந்த ஆலய காம்பவுண்டுக்குள்ளே ஒருத்தருக்கு கையில் இருக்கக்கூடாது. யாருக்கு கையில் இருந்தாலும் அந்த கண்டுபிடிப்பே. சுற்றும் கேமரா இருக்குது. நான் இதுவரை சொல்லல, அது நான் நிறைய காரியம் கேமராவில் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரும் காட்டி தருவார். நல்ல நீங்கள் எங்கே போய் ஒளிச்சிருந்து பார்த்தாலும் பாரு. இப்போ நீங்கள் எங்கே போனால் ரோட்டில் எங்கே போனாலும் இருக்குது, எங்கே போனாலும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளை பாருங்க, கெடுப்பதற்கு பயங்கரமான ஒரு ஆயுதம் நூதனமாக வந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆமை தருகிறேன். ஆமை, உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருந்தாலும் அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். நான் வராத பிள்ளைகள்கிட்ட எல்லார்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்க, இதனால் ஒரு பிள்ளை பாதுகாக்கப்பட்டால் அது பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம், இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நேற்றைக்கு 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் ஆமாம், கர்த்தர் ஒரு வசனத்தை தந்தார். பாருங்க, மழைக்கு கட்டளையிடுவே. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். சபையிலும் சபை மக்களிடத்திலும் கர்த்தர் சில மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார். அப்போ நேற்றைக்கு பிரசங்கம் என்னுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறேன். நீங்கள் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை ஆமை வாசித்து பாருங்கள். சகரியா 10:1. காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக. நல்ல வரீங்க. அவரவருக்கு என்ன? நம்ம சபையிலெல்லாம் அவரவருக்கு, ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பயிருண்டாக அவர்களுக்கு எதை கட்டளையிடுவாரா? மழையை கட்டளையிடும். இன்றைக்கு நேரில் இணைந்திருக்கிறவரும் சரி, கவனிக்கிறவங்களோட வாழ்க்கையிலும் சரி, அவரவர்களுக்கு பாருங்க, அவரவருக்கு பயிர் உண்டாகணும். அவரவருடைய குடும்பம், அவரவருடைய தொழில், அவரவருடைய கல்வி, அவரவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பயிர் உண்டாகணும். ஆகினாலே கர்த்தர் அவர்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரா? மழையே கட்டளை எடுக்கிறார். ஒரு காலத்தில் நல்ல பயிர் உண்டாயிருந்த நிலங்கள் இன்றைக்கு பாழ் நிலமாயிருக்கிறது. ஒரு காலத்தில் நல்ல விளைச்சல் கொடுத்த நிலங்கள் இன்றைக்கு பாழாய் கிடக்கிறது. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்தில் கர்த்தருக்காக ஓடினவர்கள், ஒரு காலத்தில் செழித்திருந்தவர்கள், ஒரு காலத்தில் நல்லா இருந்தவர்கள், ஆவிக்குரிய நிலைமையில மட்டுமல்ல, பொருளாதார நிலைமையிலும் ஆமென் செழித்திருந்தவர்கள், நல்ல கனி கொடுக்கிற, நல்ல பயிருண்டாகிற, நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய நல்ல வயல் நிலத்தை போல பூத்து குலுங்கின குடும்பங்கள் இன்றைக்கு பாழ் நிலமாயிருக்கிறது. நான் நேற்றைக்கு சொன்னேன், அந்த பாழ் நிலமாகுவதற்கு சில சூழ்நிலைமை காரணமாயிருக்கலாம், சில மனித தவறுகளும் காரணமாயிருக்கலாம், ஒரு சில மனிதனோட பேராசையா இருக்கலாம். நல்ல நிலமா இருக்கிறதே, அந்த நிலத்தை அதிகமான விலைக்கு விற்கணும், பெரிய பாருங்க அபார்ட்மெண்ட் கட்டணும், பெரிய மால் கட்டணும் என்று நல்ல விளைந்து கொண்டிருக்கிற நிலங்களை பாழாய் போடுறாங்க. அதுல விவசாயம் செய்யாம, அதுதான் மனித தவறு. பாழாக்கி 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 ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று இதை கெடுத்து போடுறாங்க. இது மனிதனோட தவறு. இதே போலதான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் செழித்திருந்தவர்கள் பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தவர்கள் பாருங்க, நல்லா இருந்தவர்கள் இன்றைக்கு பாழ் நிலத்தை போல இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாழ் நிலத்தில் மறுபடியும் பயிருண்டாக நான் மழைக்கு கட்டளை இட போகிறேன். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, என் குடும்பத்தில் ஆண்டவர் அனுப்புகிற ஒரு மழை வேணும்? என் குடும்பம் பயிருண்டாகணும், என் தலைமுறைகளுக்கு பயிருண்டாகணும், அவர் செழித்தோங்கணும். அல்லேலூயா. அப்ப ஒரு நிலம் நல்லா செழிக்க மழை தேவை. ஆண்டவர் மழை எதுக்கெல்லாம் அனுப்புகிறாரா பாருங்க. ஆண்டவர் கூட எப்படி வருவாருன்னு தெரியுமா? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஓசியா, நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆண்டவர் எப்படி வர்றாரா? சில இடத்துல பனி போல வருவா, சில இடத்துல இடி மின்னலை போல வருவா, சில இடத்துல பெரிய வெளிச்சத்தை போல வருவா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி வருவேன்? அவரோட புறப்பொருள் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தம் பாருங்க. ஆனால் அவர் வர்றது மழையை போல வருவா. அல்லேலூயா. அவர் மழையை போலவும் பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி. அல்லேலூயா.
முன்மாறி பாருங்க விளைநிலத்தை ஆயத்தப்படுத்தி பாருங்க அந்த அந்த நல்ல அந்த மணிகள் எல்லாம் முளை தெளிம்ப வைக்கிறது. பின்மாறி அறுவடை காலத்துக்கும் சற்று முன் வருகிற மழை. ஒரு நிலம் செழித்தோங்கி நல்ல கனி கொடுக்கணுமானால் முன்மாறி வேணும். அடுத்து என்ன மாதிரி வேணும்? பின்மாறி வேணும். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை செழித்தோங்க வேண்டும் என்றால் முன்மாறியின் அனுபவம் வேணும், பின்மாறியின் அனுபவம் வேணும். முன்மாறியின் அனுபவம் எது? அதுதான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பாருங்க 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். அவர்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, அதுதான் முன்மாறி. இதுவரையில நாம் பெற்றுக்கொண்ட இருக்கிற அபிஷேகம், இதுவரையில நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகள், இதுவரையில நாம் பெற்றுக்கொண்ட வல்லமைகள், இதுவரையில நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவங்கள், அதுதான் ஒரு முன்மாறியா இருக்கிறது. ஆனால் அறுவடையின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நெருங்குற காலத்தில் வருகிற பாருங்க ஒரு மழை தான் பின்மாறி, அதுதான் கடைசி கால எழுப்புதல். அல்லேலூயா. நானும் நீங்களும் வாழ்கிற காலம் கடைசி கால எழுப்புதலின் காலம். இந்த காலத்தில் அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில் அந்த பின்மாறி மழை பெய்ய வேண்டாம். அந்த முன்மாரியின் பின்மாறி, முன்மாரியை பெற்றுவிட்டாயிற்று. அந்த பின்மாரியின் அனுபவம், பின்மாரியின் மழையினால் நனையும் என்றா, அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றா, நிச்சயமாகவே நம்முடைய பாருங்க விளைநிலம் அது நல்ல விளைச்சல் கொடுக்கும். நம்முடைய குடும்பம் பூத்து குலுங்கும். நம்முடைய குடும்பம் ஒரு நல்ல ஒரு அறுவடை கொடுக்கும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட மழை எதுக்கெல்லாம் அனுப்புகிறார்? ஃபர்ஸ்ட் 147வது சங்கீதம் 8வது வசனம், மழையை ஆண்டவர் பூமிக்கு கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். 147:8 தானே வாசி. அவர் வானத்தை மேகங்களாலே மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி பல மலைகளில் எதை முளைப்பிக்கிறாரா? புல்லை முளைப்பிக்கிறார். மலை வறண்டு போக கூடாது, மலை பாருங்க அப்படி வறட்சியாய் போக கூடாது என்று ஃபர்ஸ்ட் தேவன் பூமிக்கு மழை ஆயத்தம் பண்ணுகிறார். பாருங்க, நமக்கு நாம் மண்ணாய் இருக்கிறோம். ஏன்னு சொல்லுங்க, நாம் மண்ணென்றவர் என்ன செய்கிறார்? அப்ப அந்த மழை நமக்கு தான், மண்ணான நமக்கு தான், நமக்காக தான் இன்றைக்கு ஒரு மழை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். அந்த மழையோடு கூட வர்றதெல்லாம் நிறைய இருக்கிறது. அந்த மழை வந்தால் பாருங்க என்ன செய்யுமா? மலைகளில் எல்லாம் எது முளைக்கும்? புல்லுகள் எல்லாம் முளைக்கும். அது ஒரு செழிப்பு தானே. 84ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு விளைநிலம் அது பாருங்க, ஒரு வயல் நல்ல விளைச்சல் கொடுக்கணுமானா அதன் அருகாமையில் நல்ல ஒரு குளம் வேணும். இன்றைக்கு குளம் எல்லாம் வறண்டு போயிட்டு பாருங்க. நம்முடைய குளம்ங்கிறது நம்முடைய இருதயம். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் வறண்டு இருக்கிறது, விசுவாசத்தில் வறண்டு போய் இருக்கிறது, நம்பிக்கையில் வறண்டு போய் இருக்கிறது, கிருபை வரங்களில் வறண்டு போய் இருக்கிறது, நம்பிக்கையில் வறண்டு போய் இருக்கிறது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வறண்டு போய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையாகிய குளம், நம்முடைய ஜீவிதமாகிய குளம், நம்முடைய இருதயமாகிய குளம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மழை அனுப்பும் போது மண்ணாகிய நம்மை நினைக்கிறது மட்டுமல்ல, பாருங்க, நம் மண்ணாகிய நமக்குள்ள அந்த மழை வரும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. நமக்குள்ள ஒரு பச்சைந்த ஒரு அனுபவம் வருகிறது, ஒரு செழிப்பின் அனுபவம் வருகிறது, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. அதோடு கூட மண்ணை மட்டும் நினைச்சு விடாம அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? மழையும் எதை நிரப்புமா? வாழ்க்கை
கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான். ஆமை வாழ்க்கை அழுகையின் பள்ளத்தாக்கு தான். வாழ்க்கை என்பது பாருங்க, நீங்க கடந்து செல்லுகிற பாதை கடினமான பாதை தான். அழுகையின் பள்ளத்தாக்கு வழியா தான் போகிறீர்கள். ஐயோ, என்றைக்கு இந்த அழுகை தீரும், என்றைக்கு என் கண்ணீர் மாறும்? ஒரு அன்னாளை போல அழுது கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு சக்களத்தை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சக்களத்தை உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, எத்தனையோ விதமான துன்பங்கள். அம்மே, அநேக வேளையிலும் மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேலும் ஏறி இறங்குறாங்க. நம்மளை இடுப்புகளின் மேல், நமது இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம் இருக்கிறது. வெள்ளிய புடமிடுகிறது போன்ற புடமிடுதல் அனுபவம், தீயையும் தண்ணீரையும் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. ஆமே, இதெல்லாம் பார்த்து அழுது 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 குளம் வற்றி போகிறது. கண்களாகிய குளம் வற்றி போகிறது. இருதயமாகிய குளம் வற்றி போயிட்டு, ஓ, இருதயம் வெறுமையா கிடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் ஒரு மழையை அனுப்ப போகிறேன். ஓ, அந்த வறட்சியாக கிடக்கிற அந்த குளம் இன்றைக்கு நிரப்பப்பட போகிறது. வறண்டு போயிருக்கிற அந்த குளம் இன்றைக்கு நிரப்ப போகிறது. ஒரு காலத்தில் ராஜாக்கள் நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்த போது அவர்கள் செய்ததெல்லாம், சில வயல் ஏறி இருந்தா அந்த வயலுக்கு மேலே ஒரு குளம் வெட்டுவாங்க. ஆயிரக்கணக்கான குளங்கள் தேசத்திலே பெருக காரணமே அதுதான். குளங்கள் இருந்தால் செழிப்புண்டாகும். அல்லேலூயா. உடைய குளம் நிரப்பப்படணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அல்லவா? பாருங்க, எரேமியா சொல்லுகிறா, என் கண்கள் எல்லாம் எப்படி குளமாக. அப்படின்னு அவ்வளவு கண்கள் ஒரு குளம், நம்முடைய இருதயம் ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ள இன்றைக்கு மழை தண்ணீர் நிரப்பப்பட வேண்டாம். எந்த மழை? பின்மாறி மழை. தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற மழை. நீங்க எல்லாரும் இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனமாயிருங்க. நீங்க வாழ்கிற காலம் ஒரு எழுப்புதலும் காலம். ஆமே, நீங்க சந்தோஷப்படுறீங்க. நீங்க பாருங்க, இன்றைக்கு வாலிபர் சொல்லுவாங்க, நாங்க டுக்க என்னக்க டுக்க. பாருங்க, நான் சொல்லுகிறேன், எழுப்புதலின் சந்ததி நீங்க. பாருங்க, காரணம் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் சாதாரணமானவர்கள். பாருங்க, ஓகி புயலை கண்டவர்கள். எந்த புயலை பார்த்தவர்கள்? ஓகி புயலை பார்த்தவர்கள். பாருங்க, லாக்டவுன் என்ன என்பதை அனுபவித்தவர்கள். லாக்டவுனை அனுபவித்தவர்கள். பாருங்க, இன்னும் பயங்கரமான பாருங்க சுனாமியை பார்த்தவர்கள். இந்த தலைமுறை சாதாரணமான தலைமுறை அல்ல. ஆனா ஒன்று சொல்லுகிற ஆவிக்குரிய நிலைமையிலே இது ஒரு எழுப்புதலின் சந்ததி. இது ஒரு எழுப்புதலின் சந்ததி. ஹல்லேலூயா. இது ஒரு எழுப்புதலின் தலைமுறை. இந்த எழுப்புதலின் தலைமுறையில் நீங்கள் உள்ளே இருக்கிறீர்களா, வெளியே இருக்கிறீர்களா? அந்த எழுப்புதலில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்றா இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை, உங்களோட உள்ளம் குளமாக மாறி அது தண்ணீரால் நிரம்பணும். என் பாத்திரம் என்ன செய்கிறது? நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமானா, உங்களோட வயல் நிலங்கள் ஆசீர்வாதமா மாறணுமானா, உங்கள் வயல் நிலங்கள் பயிர் நிலமாக மாறணுமானா, வறட்சியாயிருக்கிற நிலங்கள் பாருங்க, நல்ல பாருங்க, நல்ல மணிகளை கொடுக்கக்கூடிய வயல் நிலமா மாறணுமானா, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் அனுப்புகிற மழை தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, குளங்கள் நிரம்பியாச்சு. சகரியா 10:1 நம்ம வாசித்தோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குளம்பங்கள் நிரம்பினா அடுத்த மழை எதுக்கு? வாசிங்க, சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு பாருங்க, பூமி நனைஞ்சாச்சு, குளம் என்ன செய்தாச்சு? நிரம்பியாச்சு. இப்ப நிலம் எல்லாம் ஆயத்தமாகியாச்சு. நிலத்தில் விதைகளை என்ன செய்தாச்சு? பாருங்க, விதறியாச்சு. அடுத்தொரு மழை பெய்யும், அதில் பயிர் முளைத்தெழும்ப. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையில் பெய்கின்ற, நம்முடைய குடும்பத்தில் பெய்கின்ற அந்த மழை
சில குடும்பங்களில் சில பயிர்களை முளைப்பிக்க போகிறது. சில ஆண்டுகளாக வறட்சியாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில பயிர்கள் இன்றைக்கு கர்த்தர் முளைத்தெழும்ப செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்யும், இன்றைக்கு பெய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். கர்த்தர் எனக்கு நேற்றைக்கு இந்த வசனம் பாருங்க சொல்லதுக்கு முந்தின நைட்டு நான் சிந்திக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை இதுதான் பிரசங்கம். அப்ப ஆண்டவர் தந்தார் என்ற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நிலம் பாழ் நிலம் முடியாது என்று ஆமென் சீரோவில் இருக்கிறோமே, அந்த இடத்தில் இன்னைக்கு மழை பெய்யுமானால் ஒரு பயிர் ஆமென் முளைத்தெழும்ப போகிறது. அது உங்க குடும்பமாக இருக்கலாம், உங்க தொழிலாக இருக்கலாம், உங்களோட வேலையாக இருக்கலாம், உங்களோட கல்வியாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையின் எந்த பகுதியாக இருந்தாலும் ஆமென் பெய்கிற மழையில் பயிர்கள் முளைத்தெழும்ப. அல்லேலூயா. பயிர் முளைத்தெழும்பினா போதாது, அது அந்த இளம் பயிராக இருக்கிற டைமில் பாருங்க தண்ணி தேவை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். டியூட்ரானமி உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல. பாருங்க, கர்த்தர் மழை போல வருவாராம். அவருடைய வசனம் அவருடைய உபதேசம் எல்லாம் எது போல இறங்குமா? மழையை போல. இன்றைக்கு வசனம் மழையை போல இறங்கிட்டு இருக்குது. சில உபதேசம் சிலவங்களுக்கு உபதேசம் கேட்க கஷ்டமா இருக்கும். பாருங்க, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பயிர் நிலத்தில் அந்த முளைத்தெழும்பி நிற்கிற டைமில் மழை பெய்யாவிட்டால் பாருங்க அது வாடிப்போகும், கரிந்து போகும். பாருங்க, அந்த அப்படியே முளைத்தெழும்புகிற நேரம் அது அப்படியே பச்சை பச்சையாக நிற்கும். அந்த டைமில் தான் ஒரு மழை வேணும். அந்த டைமில் தான் அதுக்கு களையெல்லாம் பிடுங்கும். அதுதான் என்னது? உபதேசம். அதுதான் என்னது? உபதேசம். உபதேசம் கேட்கணும். ஆமே, இளம் பயிராகிய அந்த ஆசீர்வாதம் இளம் பயிரின் மேலே முளைத்தெழும்புகிற அந்த இளம் பயிரின் மேலே ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய மழை ஊற்றப்படணுமானா கர்த்தருடைய உபதேசத்தை நல்லா கேட்கணும். ஆண்டவர் தருகிற உபதேசம், என் உபதேசத்துக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உபதேசம் கேட்க யாருக்கும் மனம் இல்லை. இன்றைக்கு உபதேசம் கேட்க யாருக்கும் எண்ணம் இல்லை. பாருங்க, உபதேசத்துக்கு செவி சாய்க்க இன்றைக்கு மனம் இல்லை. பாருங்க, உபதேசத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். உபதேசத்துக்கு ஆமே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். உபதேசம் கேட்ட உடனே வெறுக்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு உள்ள புதிய தலைமுறை கூட யாரும் உபதேசம் கேட்கறது விரும்புவதே இல்லை. எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ற ஒரு எண்ணம். பாருங்க, அந்த பயிர் வளராது, அந்த பயிர் நல்ல கனி கொடுக்காது. பாருங்க, உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பம், உங்களுடைய தொழிலாகிய அந்த வயல் நிலம் நல்ல முளைத்தெழும்பி நிற்கிறது உண்மைதான். அந்த பாருங்க, அந்த இளம் பயிரின் மேலே, அந்த உங்களுடைய இளம் தலைமுறைகள் மேல், அந்த இளைஞர்கள் மேல், அந்த கன்னியர்கள் மேல் கர்த்தருடைய மழை வரணும், உபதேசமா இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளம் பயிரின் மேலே வர்றது மட்டுமல்ல, அது முளைத்தெழும்ப செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முளைத்தெழும்பி இன்னொரு மழை பெய்ய பண்ணுகிறார் கர்த்தர். 65ஆம் சங்கீதம் 9-10 வசனம் படிக்கும் போது 9-10 வசனம் நீங்க படித்து பாருங்க. தேவரே பூமியை விசாரிக்கிறே. பூமி என்ன? நம்மளே தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பூமி என்ற இடத்துல உங்களை வச்சிருங்க, உங்க குடும்பத்தை வச்சிருங்க, உங்க தொழிலை வச்சிருங்க. எத்தனை பேர் நினைக்கிற பாருங்க, நம்புகிறீங்க கர்த்தர் என்னை என் குடும்பத்தை விசாரிக்கிறார்? நம்பிக்கை இருக்கிறதா? நீங்க நினைக்கல, ஐயோ என்னை விசாரிக்க யாரும் வர இல்லை, என் குடும்பம் யாரும் வர இல்லை. ஆமா, நான் சொல்லிக்கிறேன், குடும்பம் கூட நமக்கு சத்ருவாயிருவாங்க தெரியுமா? ரொம்ப சிநேகிதராக இருந்தவங்க எல்லாம் சத்ருக்களாவாங்க. பாருங்க, எனக்கு பல முறையில் அனுபவம் இருக்குது.
காரணமே இருக்காது. ஆமே, நான் ரொம்ப நேசிக்கிறவங்க தான் சத்ருவாய் மாறிடுவாங்க. அது விசுவாச வாழ்க்கையில் உள்ளது தான். நீ காலையில் பாட்டு பாடும்போது கூட ஒரு பாட்டில் ஒரு அடி, மித்திருக்களானவர்கள் என்ன செய்வார்களா? சாத்திர. மித்திருக்கள் என்ன? மித்திருக்கள். மித்திருக்கள் யாரு? மித்திருக்கள். அது மித்திருக்கள். ஆமாம், மித்திருக்கள்னா பாருங்க, சொந்தக்காரங்க, சிநேகிதர்கள். சொந்தக்கார ப்ளஸ் யாரு? சிநேகிதர்கள். அது கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தை சேர்ந்தது, மித்ருக்கள். பிரைசலாம். ஆமாம், மித்ருக்களானவர்கள் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்க. நம்முடைய சொந்தக்காரர் கூட நமக்கு எப்படி எழும்புவாங்க? எதிராக எழும்புவார்கள். எதிராக எழும்புவார்கள். நம்ம விசாரிக்க வேண்டியவர்கள் விசாரியாம போவாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம விசாரிக்க யாரும் இருக்காது. என்ன விசாரிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கலாம். ஆனா ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, இயேசுவின் பிள்ளைகளாக மாறின அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறேன். நான் உங்களை விசாரிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. அவரே காரியங்களை என்ன செய்வா? நீங்க வேற எங்கேயாவது கொண்டு உங்க விசாரங்களை, உங்களை கவலைகளை சொல்றதுனால தான் நீங்க சொல்றீங்க இல்லை, அவங்க உங்களை விசாரிக்கிறல்ல. பாருங்க, விசாரிக்கிறது மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. விசாரிக்கிறது மாதிரி பாருங்க, வேணுமான ரெக்கார்டும் போட்டுருவாங்க. ரொம்ப கவனம். விசாரிக்கிறது மாதிரி நோண்டி எடுப்பாங்க. பாருங்க, அப்படியா இப்படியா, அவன் இப்படி சொன்னாளா, இவன் இப்படி சொன்னாளா, நோண்டி எடுத்து நம்ம கிட்டேருந்து ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டுன்னா அந்த பகுதி மட்டும் கட் பண்ணி அனுப்பிடுவான். ரொம்ப கவனம். அந்த நேரத்தில் ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இந்த பாரத்தை உம்மட சமூகத்தில் வைக்கிறேன், நீர் என்னையும் எங்க குடும்பத்தையும் விசாரிக்கிறவர். அவருடைய சமூகத்தில் உங்களோட பாரத்தை இறக்கி வைத்து பாருங்க, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியங்களை என்ன செய்வா? வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க கரங்களை தட்டி விசாரிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க இருக்க அங்க சோதி போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே. ஆமே, வல்லவரும் நீங்க, சமாதான காரணம் நீங்க தானே. வல்லவரும் நீங்க இருக்க நாங்க சோதி போவதில்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார். ஆமே, சங்கீதம் என்ன சொல்லுகிறது? தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் காரணம் அது வறண்டு போயிட்டு. ஏன் தண்ணீர் பாய்ச்சுகிறான்? அது வறண்டு போயிட்டு. தேவன் தண்ணீர் பாய்ச்சினால் அது எவ்வளவு பயங்கர ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், ஐயோ எனக்கு அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை எந்த தோட்டத்தில் கொண்டாக்கினா? ஏதேன் தோட்டத்திலே பாருங்க, கொண்டு வருவதற்கு முன்னாடி ஏதேன் தோட்டம் உருவாக்கி நல்ல கனிமரங்களை வைத்து அந்த தோட்டத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணீர் பாயணும்.
தேவன் நாட்டின மரம் தானே. அப்போ எதுக்கு தண்ணி? ஆண்டவர் தானே என்னை ரட்சித்தா, ஆண்டவர் தானே என்னை அழைத்தா, ஆண்டவர் தானே என்னை இப்படி வச்சது உண்மைதான். உங்களை ரட்சித்தது உண்மைதான். ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகம் தந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த தோட்டம், நீங்க தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கனி மரங்கள் நீங்க என்ன செய்யணும்? தண்ணியினால நனையப்படணும். அந்த தோட்டத்தை நனைப்பதற்கு கர்த்தர் என்ன செய்தாரா? எங்க? ஏதேனிலிருந்து. ஏதேன் தோட்டம் வேற, ஏதேன் வேற. ஏதேனிலிருந்து என்ன செய்தாரா? ஒரு நதியை புறப்பட பண்ணி, அது ஏதேனில் வந்த போது எத்தனை பாருங்க ஆறுகளா மாறிட்டான். 4 பெரிய ஆறுகளா மாறிட்டு, பெரிய ஒரு நதி 4 பெரிய ஆறுகளா மாறிட்டு. நீங்க ஆதிகாமத்தில் படிச்சா தெரியும். பாருங்க, ஒவ்வொரு நதிக்கு பேருன்னு சொல்லிட்டு, இந்த நதி போகிற பகுதியெல்லாம் இது விளையும், இது விளையும், அங்க கோமேத கல் விளையும், அது அங்க அது விளையும். பாருங்க, அதுல பார்த்தா தெரியும். எத்தியோப்பியா, அது எத்தியோப்பியா எங்கோ என்ன செய்து சுற்றி போகுது. அது ஆவியிலா தேசம் முழுவதும் சுற்றி போகுது. அங்கே என்ன விளையும்? அங்கே என்ன விளையும்? பொன்னு விளையும். பாருங்க, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக பாருங்க, அந்த நதி போன சில பகுதிகள் என்ன விளையும் பாருங்க. தண்ணி, தேவன் அனுப்புகிற தண்ணி போன இடத்திலே கோமேத கல்லுகள் விளையுமா, ரத்தின கல்லுகள் விளையுமா? பாருங்க, அங்கே பாருங்க பொன்னு விளையுமா, தங்கம். உங்களுக்கு தெரியுமா? அந்த நதி போன நதியில் ஒரு நதி போன பகுதிகள் தான் எத்தியோப்பியா. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற அந்த கானா அந்த ஊரெல்லாம் இருக்கிறது அங்கே தான். பாருங்க, ஆப்பிரிக்காவின் அந்த தங்க சுரங்கங்கள் இருக்கிற. ஆனால் மனுஷன், அன்னைக்கு வாழ்ந்த மனுஷனுக்கு அது பாருங்க பயன்படுத்த தெரியாம அடுத்த தேசத்துள்ள மனிதர்கள் வந்து கொள்ளை அடிக்காத ஒப்பு கொடுத்துட்டாங்க. உலகத்தில் அதிகமாக பாருங்க தங்கத்தை வெட்டி எடுக்கிற அந்த பகுதி, அந்த ஆற்றோரங்களை பாருங்க. அன்பு தெய்வ பிள்ளை, அதை கட்டி எடுப்பதற்கென்றே போய் அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போனதுக்கு பிறகு அவங்களை சுதந்திரம் கிடைச்சி என்ன பண்ண, அவ்வளவும் பொண்ணு விளைகிற தேசம். ஆனா உலகத்திலே அதிக பட்டினி கிடக்கிறது யாருதான்? அவங்க தான். உலகத்திலே ஏழைகள் அவங்க தான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு என்று ஏற்கனவே அவர் விசாரித்து நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். நீர் பாய்ச்சின இடத்துல எல்லாம் பொண்ணு விளையும். அவர் நீர் பாய்ச்சினார், அங்க பொண்ணு விளையும், அங்க ரத்தின கல்லுகள் விளையும், அங்கே பாருங்க அது நன்மைகள் உண்டாகும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ காரணத்தினால, நம்முடைய சந்தேகத்தினால, நம்முடைய அவசர புத்தியினால, நம்முடைய பொறாமையினால, நம்முடைய எரிச்சலினால, ஏதோ சூழ்நிலையினால, ஏதோ ஒரு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து, ஏதோ ஒரு பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது எனக்கு தலைவிதி தலைவிதி தலைவிதி. பாருங்க, ஆப்பிரிக்காவில் அன்றைக்கு இருந்த மக்கள் இது என் தலைவிதி தலைவிதி என்று சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவனோ அடிமைப்படுத்தவன் அவன் என்ன ஆகி கொண்டிருக்கிறான், பெரிய கோடீஸ்வரனாய் மாறிட்டு இருக்கிறான். யார் தப்பு? தேவனுடைய தப்பா, அந்த ஜனனுடைய தப்பா? தேவன் மனுஷனை செம்மையானவனாக தான் படைத்தான். ஆனா மனுஷனோ அநேக உபாய தந்திரம், உபாய தந்திரத்தினால, ஆண்டவரோடுள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால எவனோ வந்து உன்னை கொள்ளை அடித்துட்டு போகிறான். தேவன் உங்களுக்கு வைத்த நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியலை, நம்மால் அனுபவிக்க முடியலை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் எனக்கு என் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நன்மைகளை இன்றைக்கு நான் அனுபவிக்க ஒரு மழையாலே நான் நிரப்பப்பட வேண்டாம். ஆண்டவர் அனுப்புகிற தண்ணியினாலே நிரப்பப்பட வேண்டும். பாருங்க, எங்க சங்கீதம் 65:9 என்ன சொல்லுது? தேவரே பூமியை விசாரித்து அதற்கு என்ன நீர் பாய்ச்சுகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறேன்.
அதை திருத்தி இப்படி அவைகளை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கது. அதன் விளப்பு பாருங்க என்னது? வரப்புகள் வரம்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு என்ன செய்கிறேன்? தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை என்ன செய்கிறேன்? பயிர் முளத்தெளிந்தது உண்மைதான். பயிறு பாருங்க, இளம் பயிரானது உண்மைதான். ஆமே, அந்த இளம் பயிர் பூத்தது உண்மைதான். நல்ல மணிகளை கொடுத்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அதை அனுபவிக்க முடியலையே. நம்ம சொல்லுவோம், ஐயோ என் பிள்ளைகள் எப்படி வசனம் படிச்சு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி வந்தாங்க. உண்மைதான், இளம் பயிர் நல்லதா இருக்குது, போதாது, அறுவடை காண வேண்டும். அது நல்ல மணிகளா மாறணும். சொல்லுங்க, எப்படி மாறணும்? எல்லா பயிரும் எப்படி மாறணும்? எல்லா கதிரும் எப்படி மாறணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லா கதிரும் எப்படி மாறணும்? நல்ல மணிகளா மாறணும். சொல்லுங்க, நல்ல மணிங்க. ஆமே, கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகள் நல்ல மணிகள், என் குடும்பம் நல்ல மணி. பாருங்க, என் புருஷன் நல்ல மணி, என் மனைவி நல்ல மணி, பேருக்கும் நல்ல மணி. அன்று யாருக்கு இருக்குதோ தெரியல, சாரி, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. இருந்தாலும் பரவாயில்ல, பேர் மட்டும் நல்ல மணின்னு இருந்தா போதாது, நல்ல மணியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது பூத்தாச்சு, கனி கொடுத்தாச்சு. பாருங்க, நல்ல அந்த மணிகள் நல்ல நெல்லா இருக்குது. அந்த பருவத்திலே சில வேளையில் என்ன செய்யும்? தண்ணி இல்லாம எல்லாம் என்ன செய்யும்? காஞ்சு அது வெறும் பதிரா மாறும். அதற்கு எல்லா அந்த வயல் மொத்தம் ஒரே லெவலில் தண்ணி நிற்கணும், ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. இந்த ஒரே வயல் தான், அதுக்கிடையில் சில வரப்புகள் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, உங்க குடும்பம் ஒரு வயல். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க குடும்பம் ஒரு வயல். உங்க வயல் எத்தனை வரப்பு இருக்குது? வேலி வேற, வரப்பு. வரப்பு தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னா ஒரு நாள் ஒரு டூர் போயிடுவோம் வயலுக்கு, உங்களுக்கு வரப்புகள் எல்லாம் காட்டுதான். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் நாளம் வரைக்கும் அந்த பக்கம் போனால் போதும், அந்த வயல் நிறைய இருக்குது. அங்கே பார்த்தா தெரியும், வரப்பு இருக்கும், அது வழி தான் நடந்து போகும். இங்கே உள்ள தண்ணி என்ன செய்யாது, அங்கே உள்ள தண்ணி ஒரே வயலாக இருக்குது. வரப்பு. இன்னைக்கு குடும்பத்தின் எத்தனை வரப்பு? புருஷன் ஒரு வரப்பை வச்சுட்டு இருக்கா, மனைவி ஒரு வரப்பை வச்சுட்டு இருக்கிறார். 2 பிள்ளைகள் உள்ளனா பிள்ளைகளும் 2 வரப்பை வச்சுட்டு இருக்கான். எவ்வளவு அமைதலா இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க, நான் சொல்லுகிறேன், பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தினால கட்டளை இடுகிறேன், குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரப்புகள் இன்றைக்கு தனியானம், தனியானம். பயிர் ஆசீர்வதிக்கணுமானால், பயிர்கள் நல்ல நிலமா மாறணுமானால், எந்த குடும்பமாகட்டும், குடும்பங்களுக்குள்ள இருக்கிற ஆமை வரப்புகள் இயேசுவின் நாமத்தில் தணிந்து போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒரு உபதேசத்தை கேட்டு, ஏதோ ஒரு ஆகாதவனுடைய உபதேசத்தை கேட்டு வரப்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உபதேசம் கேட்க முடியல, வசனம் கேட்க முடியல. கர்த்தர் அருளுகிற உபதேசம் வசனமாகிய ஒரு சத்து எல்லோரும் சேர்ந்து போக முடியல. காரணம் என்ன? வரப்புகள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தண்ணி இறைச்சாச்சு, வரப்புகள் தண்ணி அல்ல. கர்த்தர் ஒரு மழையை இன்றைக்கு பரிசுக்க பண்ண போகிறார். அந்த மழையினால இந்த வரப்புகள் எல்லாம் என்ன செய்ய போகிறது? கரைய போகிறது, கரைய போகிறது. பிரிவினைகளாகிய அம்மை எது? வரப்பு. நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற திருச்சபை ஒரே நிலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரே நிலமா இருக்கணும்.
இந்த நிலத்துக்குள்ள வரப்புகள் இருக்கக்கூடாது. இங்க மழை தண்ணீர் ஊற்றினா சேர்ந்து பாஞ்சு போன ஒரே அளவில் நிற்கணும். அதுக்கடையில் எந்த துஷ்ட ஆவிகளோ துன்மார்க்கனோ ஆமானோ எந்த அம்மை சன்மல்லாத்தோ யாவம் வந்து எந்த வரப்பு போட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு கரைய பண்ணுவா, கரைய பண்ணுவா, கரைய பண்ணுவா. அல்லேலூயா. அந்நிய உபதேசமாகிய வரப்பு, அந்நிய அக்கினியாகிய வரப்பு, ஆமே நூதன உபதேசமாகிய வரப்பு சபைக்குள்ள இருக்கக்கூடாது. தன்னலமாகிய வரம்பு, தற்பெருமையாகிய வரம்பு இன்னைக்கு தனியணும். தனிஞ்சா போது கரையணும். பெருமையாகிய வரம்பு இன்னைக்கு தனியணும். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தர் தருகிற அந்த தண்ணீர் தோட்டத்துக்குள்ள பாயல்ல, வரப்பு. ஏன் தெரியுமா? நான் சீனியர். சீனியரா சீனியரா? நான் யார் தெரியுமா? நான் தலைவன். நான் லீடர். ஆண்டவருக்குள்ள வந்து எல்லாம் கரைஞ்சுதான் ஆகணும், கரையணும். நான் யாரு? வீட்டில் தான் புருஷன். நான் வீட்டுக்கு தலைவி. தலைவனா இருந்தாலும் தலைவியா இருந்தாலும் பிள்ளைகளானாலும் வீட்டுக்குள்ளையும் சபைக்குள்ளையும் பாருங்க, எந்த வரப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ வெளியில யாரா இருக்கலாம், நீ பிரசிடண்டா இருக்கலாம், தேசத்துக்கு பிரசிடண்டா இருந்தாலும் நீ வீட்டுக்கு யாரு தான்? வீட்டுல எல்லாம் ஒண்ணுதான். நீ வீட்டுக்கு அப்பா அம்மா தான், நீ வீட்டுக்கு பிள்ளைகள் தான். நீ கலெக்டர் ஆனாலும் நீ வீட்டுக்கு பிள்ளை தான். நீ கலெக்டர் ஆனாலும் சபைக்கு நீ பிள்ளை தான். நீ கலெக்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க மேல கொம்பில் ஒண்ணு வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், நல்லது. கலெக்டரோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ யாரு ஓகே, யாரும் அது ஆண்டவர் தருகிற நன்மை. அதை வச்சுட்டு ஒரு பாருங்க, ஒரு பாருங்க, அதை வரப்பை வச்சுட்டு அங்க போக கூடாது இங்க போன்னு இருந்தா உன் பெயர் ஆசீர்வதிக்கிறாரு, உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படாது. அந்த பெருமைகளாகிய வரப்புகள் இன்றைக்கு தனியத்தான் வேணும். அல்லேலூயா. சிலவங்களுக்கெல்லாம் ஏதாவது பதவி பட்டம் வந்தா ஐயோ பிடிக்க முடியாதப்பா. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் கிடைக்கிற எந்த பதவியும் பட்டம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது, கொண்டு போகாது. அல்லேலூயா. எந்த பதவியும் பட்டம் நம்ம எங்க கொண்டு போகாது, எந்த பதவியும் பட்டம் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வராது. இவர் ரெவரண்ட் ஆக்கும், இவர் பிஷப் ஆக்கும், இவர் பெரிய தீர்க்கதரிசி ஆக்கும், இவர் பெரிய ஆளாக்கும். அதனால ஆண்டவர் ஸ்பெஷல் நோ நோ கிடையவே கிடையாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் எதை அளிக்கிறாரு? கிருபை அளிக்கிறாரு. இந்த பகல் வேளையில் வரம்புகள் தனியட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அறிந்தும் அறியாமல் சில வரம்புகள் வரும். பிரியமானவரே, வரும். மனுஷனானா வரத்தான் செய்யும், மனுஷனானால் வர, மனுஷனானால் வரத்தான் செய்யும். மிருகம்தான் வரப்பு வைக்க முடியாது. மிருகம் என்ன வைக்காது? வரப்பு வைக்க முடியாது. அது சில எலிகளை போட்டுடுமோ, அது வேற. ஆனால் மனுஷனால் வரத்தான் செய்யும். இன்றைக்கு அது கரையணும். என்ன சொல்லப்பட்டு அது மழைகளால் என்ன செய்கிறாரா? கரைய பண்ணி அதன் பயிரை என்ன செய்கிறேன்? பார்த்தீங்களா, பயிர் ஆசீர்வதிக்கணும்னா மணிகளை மாறணுமானா வரப்ப என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய தலைமுறைகள் மணிகளாக வரணும், நல்ல மணிகளாக வரணும். நம்முடைய குடும்பம் நல்ல மணியாக இருக்கணும். நிறைய பூ இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, நிறைய பூத்து குலுங்கிறதுனால இல்லை. அது நல்ல மணிகளாக வரணுமானா
ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும், ஏற்ற காலத்தை தண்ணி நிரப்பணும். அல்லேலூயா. அதுக்கு முற்றிலும் வரம்பாகிய மண் வரக்கூடாது. உன் ஜீவியத்தில் வரப்பாகிய மண் இருக்கக்கூடாது. உலக சிந்தையாகிய மண் இருக்கக்கூடாது. உலக சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உலக ஆசா பாசங்கள், உலகத்தின் பெருமை, உலகத்தின் சிற்றின்பம், இதெல்லாம் வரப்புகள், அதெல்லாம் தணியணும். இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் அவமாகணும். ஆண்டவரே, வரப்புகள் தணியக்கூடிய மழை எங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணும். ஆண்டவரே, வர்ஷிக்க பண்ணோம். ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறான். எத்தனை பேர் வரப்புகள் தனி ஆயத்தமாக இருக்கிறீங்க? வேண்டாம் ஆண்டவர், இந்த வரப்பு எனக்கு வேண்டாம். என் குடும்பத்தில் இருக்கிற இந்த வரப்பு எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை குடும்பத்தில் மனைவி புருஷன் பேசுவதில்லை, பெற்றோர் பிள்ளைகளை பேசுவதில்லை. வருத்தமா இருக்குது, கேட்கும்போது வருத்தமா இருக்குது. புருஷன் மனைவி ஒரு அவசர வீடு வந்தா ஒரே பைக்கில் இருந்து போறாங்க, ஒரே கார்ல இருந்து போறாங்க. சொன்னா கேட்டா சொல்லுவாங்க, பேசி 6 வருஷம் ஆயிட்டு, 8 வருஷம் ஆயிட்டு. ஒரே பைக்கில் இருந்து போறாங்க. பார்க்க எவ்வளோ சொல்லுவாங்க, வாழ்ந்தா இவர்களை போல என்ன செய்யணும், வாழணும். அப்படி வெளியில தெரியும். வாழ்ந்தா யாரை போல வாழணும், இவர்களை போல வாழணும் என்று சொல்லக்கூடிய அளவில் வெளிவேஷம், வெளிவேஷமாகிய வரம்புகள் இன்றைக்கு தணிந்துதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே வீட்டில் ஊமையர்களாக வாழ்கிறார்கள். பாவம், வாய் பேச முடியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் வாய் பேச இடம் கொடுத்துட்டு ஊமையார்களா வாழ்கிற குடும்பம். புருஷனுக்கு காப்பி வேணும்னா பேப்பரில் எழுதி மேசையில் வைப்பாங்களாம். எனக்கு இப்போ பாருங்க காஃபி வேணும், எனக்கு இப்போ டீ வேணும். நான் இன்னைக்கு பாருங்க, ஒரே வீடு தான், தூரம்னு இல்லை. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் இன்னைக்கு இங்கே போகிறேன், எனக்கு மதியம் சாப்பாடு வேண்டாம். பாருங்க, அவன் அங்கேருந்து எழுதுவான். பாருங்க, இந்த போகிறதே போகிறீங்க இல்லையா, வரும்போது பாருங்க ஒரு 2 கிலோ கத்திரிக்காய், மீன் எல்லாம் வாங்க, எல்லாம் பேப்பரில் தான். இந்த அநேகருடைய குடும்ப உறவு எதில் தான் இருக்குது, எதில் தான் இருக்குது, பேப்பரில் தான் குடும்ப உறவு இருக்குது. இந்த வரம்புகளெல்லாம் தனியணும், இந்த வரம்புகளெல்லாம் தனியணும். அது சாபம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வரப்புகள் தணிந்தால் பயிர் என்ன செய்யும்? ஏன்னா ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணுவான். வாசிப்போமா அந்த வசனத்தை? எசேக்கியேல் 34:6 படிச்சு பாருங்க. அது நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமித்து வாசிப்போம். ஆமே, ஆமே. வாசி எடுத்தீங்களா? எசேக்கியேல் 34:6. என் நாடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஒரு நிமிஷம், அதே அதிகாரத்திலே ஆசீர்வாதமான மழை. ஒரு நிமிஷம் 20 வாசிங்க. 26. ஓகே. நான் அவர்களை, அந்த வசனம் தான் 26. நான் சேர்ந்து வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. அவர்களையும் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையே பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? இந்த பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. ஒருக்க கூட சந்தோஷமா வாசிங்களே, அது உள்ள போனோம். எரேமியா சொல்லுகிற கர்த்தரோட வார்த்தை கிடைத்த உடனே நான் என்ன செய்தேன்? உட்கொண்டே எல்லாரும் உட்கொள்ளணும், உள்ள போனோம். பிள்ளைகள் எல்லாரும் எடுங்க, எல்லாரும் ஆமே அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. உள்ளே போனோம், வசனம் உள்ள போட்டோம். நல்ல ஸ்வீட்டு கிடைச்சா எப்படி பாருங்க, அங்கே இங்கே பார்க்காம எவ்வளோ பயங்கரமாக சாப்பிடுவாங்க தெரியுமா? ஆமே, நானும்
இந்த வாரத்தில் போன வாரத்தில் பாருங்க, பர்த்டேக்கு 5-6 ஸ்வீட் ஒரு தம்பி தந்தான். என் மேசையில் கொண்டு வச்சுருந்தேன். எனக்கு ஒரு பேரை வந்தான், யார்கிட்டையும் கேட்கல. அதில் 3/4 வாசி அவன் உட்கார்ந்து பாருங்க, பாருங்க 1-2 மட்டும் வச்சு இவ்வளோ கைப்பிடி கொண்டு அவன் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டேன். நான் வந்து பார்த்தா பேப்பர் மட்டும்தான் இருக்கே. இப்படி சாப்பிட்டுச்சு. அல்லேலூயா. என்ன ஆர்வம்! கர்த்தருடைய வசனம் தேனிட்ட எப்படி? தேனிலும் தேனிலும் எப்படிப்பட்டது? நம்ம எப்படி ஆர்வமா அது உள்ள போனோம் தெரியுமா? அப்படியே கர்த்தருடைய வசனம் உள்ள போனோம், இப்படி போனோம். சொல்லுங்க அந்த வசனத்தை வாசிங்க. நான் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் அறிக்கையிடுங்க, இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை தருவா. ஆசீர்வாதமான மழை. ஒன்று தெரியுமா? ஒரு நோவாவின் காலத்தில் பெய்த மழை அநேகருக்கு அது ஒரு சாபத்தின் மழையாக இருந்த போது நோவா குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையாக மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை, எலியாவின் காலத்தில் பெய்த மழையினாலே ஆகாப் நனைந்து கஷ்டப்பட்ட போது அதே மழை எலியாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையாக மாறினது. இந்த பகல் வேளையே சில குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார். ஆமை, நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார். முன்மாறி அனுப்பினவர் இன்றைக்கு பின்மாறி மழையை ஊற்ற போகிறார். அப்படி முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் காமை கதறுவோம், எல்லாரும் கேட்போம். நான் வாசிக்கிட்ட வேத பகுதியில் சொல்லி இருக்கிறது, ஆமை, முன்மாறி மழைக்கும் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமை, எத்தனை பேர் இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுங்க? எத்தனை பேர் இன்றைக்கு கேட்கிறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் என் சபையில் இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான மழை ஆண்டவரே. சில வரப்புகள் இருக்கிறது உண்மைதான், அது தனியாக பண்ணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகளை மாற்றும் ஆண்டவரே, வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்ட பூமிக்குரிய மண்ணுக்குரிய எண்ணங்களை மாற்றும், மாம்சத்துக்குரிய எண்ணங்களை மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும்